Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேக்கப் நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருப்பேன் இந்த வீடியோல. நான் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லுக் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். இது ஒரு பார்ட்டி மேக் ஓவர் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து என்னோட ஸ்கின்னை ப்ரெப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரைமர் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டர் போட போகிறோம். கரெக்டருக்கு வந்து I'm using எல்ஏகல் ப்ரோ கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ரெட் கரெக்டர் நான் எடுத்துருக்கேன். ஆரஞ்சு கரெக்டர் வந்து எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட அண்டர் ஐஸில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அப்புறம் இந்த நோஸில் இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். கரெக்டர் நம்ம எதுக்காக போடுறோம்னா, உங்களுக்கு வந்து இந்த டார்க்காக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ போடும்போது நீங்கள் கரெக்டர் போடாமல் கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம்லாம் கிரேயாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கரெக்டர் போட்டுக்கிறோம். நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு ஐம் யூஸிங் Forever 52ஓட ஃபவுண்டேஷன். இதில் வந்து ஒரே ஒரு பம்ப் மட்டும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பம்பாக தெரியுதா? இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்போ என்னோட ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் போட போகிறேன். ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, என்னோட ஸ்கின் கலரில் தான் இருக்கும், பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. என்னோட ஸ்கின் இப்போ நான் இந்த இடத்துல நான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், அது வந்து ரொம்ப பிரைட்டாக அப்படி தெரியாது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அவங்க ஸ்கின் ஷேடில் இருக்கிற மாதிரி ஃபவுண்டேஷனை பார்த்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணும்போது கிட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மிரர் வச்சுக்கோங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பிளெண்ட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா, எல்லா இடத்துலையும் ஈவனாக பிளெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபவுண்டேஷன் போடும் போதே லைட்டாக என்னோட ஐலைட்ஸில் போட்டுக்கிறேன். நம்ம வந்து இங்கே நம்மளுக்கு டார்க்காக இருந்தாலுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இங்கே ஐஷேடோ போட்டுருவோம். ஸோ கிரே கலரில் தெரிஞ்சாலும் நம்ம ஐஷேடோ வந்து அதை மறைச்சிரும். ஸோ இங்கெல்லாம் நம்ம கரெக்டர் போடணுன்ற எந்த அவசியமுமே இல்லை. நம்ம அடிக்கடி கண்ணை அப்படி மூடி மூடி திறக்கிறனால நம்மளுக்கு இங்கே லைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம அங்கே நிறையா ப்ராடக்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ் போட்டுக்கலாம். ப்ளஷ்க்கு வந்து நான் இந்த மெப்ளினோட சூப்பர் ஸ்டே மேட் இங்கில் இருந்து இந்த லிப்ஸ்டிக்கில் ஒரு பிங்க் ஷேட் ஒன்று இருக்கும், அது வந்து லிப்ஸில் போட்டால் அப்படியே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் வந்து இதை ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஷ்ஷாக போட்டால். ஸோ அதை வந்து ப்ளஷ்ஷாக நான் வந்து போட்டுக்கிறேன். அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் ஷேடு அப்படியே ஸ்கின்னோட அப்படியே மெர்ஜாகி அழகா தெரியும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டால் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த ஷேடுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த Forever 52ஓட ஐப்ரோ ஜெல் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து ஒரு குட்டி ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் போல்டாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வந்து எக்ஸ்ட்ரா லைன் பண்ணக்கூடாது. மேலே வேணால் பண்ணிக்கலாம், பட் கீழே பண்ணக்கூடாது. கீழே வந்து உங்கள் ஐப்ரோஸில் எங்கே வரைக்கும் ஹேர் இருக்கோ அங்கே வரைக்கும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு, பட் இங்கே கொஞ்சம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ கன்சீலர் வச்சு அழகாக க்ளீன் பண்ணிடலாம். Forever 52ஓட இந்த கன்சீலர் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த அப்ளிகேட்டரில் இருக்கிறத மட்டும் எடுத்து தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கீழே வந்து ஒரு தின்னான லைன், நெக்ஸ்ட்டு மேலேயும் அதே மாதிரி ஒரு தின்னான லைன். இது வந்து நம்ம எதுக்கு பண்றோம்னா, அந்த ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா ஆனதுனால மட்டும் கிடையாது, நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஐப்ரோஸ் நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறோம். வந்து அழகாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பவுடர் வச்சு ஃபேஸ் எல்லாம் செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்கு ஐம் யூஸிங் திஸ் லூஸ் பவுடர். இது வந்து கிரைலானோட டர்மா கலர் அப்படிங்கிற ஃபிக்ஸிங் பவுடர். இதை வச்சு தான் நம்ம வந்து மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பிளெண்டரில் இந்த சைடு எடுத்துட்டு பண்ணி ஜஸ்ட்
இப்படியே நான் என்னோட ஃபேஸ் வந்து செட் பண்றேன். இது செட் பண்ணிட்டு இப்படி நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா கூட ஈரமா இருக்காது அண்ட் உங்க ப்ராடக்ட்டும் கையில ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க எப்பவுமே. செட் பண்ணும்போது என்னடா இவ்வளோ பவுடர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் கொஞ்ச நேரத்துல அது எல்லாமே அழகா செட் ஆயிரும். வந்து நான் என்னோட மேக்கப் வந்து எல்லா இடத்துலயும் தொட்டு பார்க்கும்போது எனக்கு எங்கேயுமே ஸ்டிக்கியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. அப்படி உங்களுக்கு நீங்க தொட்டு பார்க்கும்போது எங்கேயாவது ஈரமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என் கையில இருக்க பவுடர் ஊட்டிச்சா அந்த இடத்துல வந்து நீங்க லைட்டா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கேயாவது ஈரமா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா. நெக்ஸ்ட் நம்ம ஐஷேடோ போட்டுக்கலாம். இந்த ப்ரௌன் ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிரான்சர், பட் நான் வந்து இதை ஐஷேடோவா போட்டு போறேன். இந்த கலர் வந்து ஐஸ்ல போடும்போது அழகா இருக்கும். இது வந்து பிஏசியோட பிரான்சிங் பேலட். இதுல இருக்கிற அந்த ப்ரௌன் ஷேட் வந்து எனக்கு பிடிக்கும். இது வந்து ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் வைப்ல இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ரெட் டாப்போட மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்க கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு எதுக்காவது போறீங்க அப்படின்னா கூட இந்த மேக்கப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ரௌன் ஷேட் வந்து பிரான்சர் வச்சு போட்டேன். இது வந்து ஹைலைட்டர் வச்சு போட போறேன். ஹைலைட்டர்ல இந்த கோல்டன் ஷேட் எடுத்து ஜஸ்ட் என்னோட ஐஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டா இருக்கும், ரொம்ப சிம்பிளா நேச்சுரலா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த ஹைலைட்டர் ஷேடவே நான் வந்து ஐஷேடோக்கும் போட்டுக்கிறேன். அகெயின் அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து இதோட மெர்ஜ் பண்ணிவிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஐ மேக்கப் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து லைனர் போட்டுக்க போறேன். லைனருக்கு வந்து மெப்ளினோட கொலாசல் லைனர் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் கீழே வந்து காஜல் போட்டுக்க போறது இல்லை. காஜலுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம மேலே போட்ட அந்த ப்ரௌன் ஷேடவே கீழேயும் நான் வந்து போட்டுக்க போறேன். லைட்டா இப்படி கீழேயும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிளஷ் போட்டுக்கலாம். பிளஷ்க்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அப்புறம் 452ஓட இந்த பிளஷ் பேலட் எடுத்துக்கிறேன். பிளஷ்ல நான் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எடுத்து அப்ளை பண்ணி போறேன். இந்த சைடு வந்து நான் பிளஷ் எடுத்திருக்கேன். இந்த சைடு வந்து நான் ஹைலைட் எடுக்க போறேன். ஹைலைட் எடுத்து இப்படி டேப் 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 பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தா கீழே விழுந்துரும். தெரியுதா அந்த க்ளோ அழகா? ஸோ கொஞ்சமாக நெத்தியில நோஸ்ல போடும் போது மட்டும் ஃபிங்கர்ல எடுத்து போடுங்க, அப்பதான் ஒரு ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பிரான்சர் எடுத்து நான் இங்கெல்லாம் போட்டுக்கிறேன். லைட்டா நோஸ் சைடு ரொம்ப லைட்டா தான் போடுவேன். ஸோ அவ்வளோதான். லிப்ஸ்டிக் வந்து இன்னைக்கு வந்து நான் ரெட்டு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓவர் பிரைட்டா இருக்கோ. இதுவும் மெப்ளின் லிப்ஸ்டிக் தான். இதுல ஒரு ஷேடு எடுப்பேன் லைட்டன் பண்றதுக்காண்டி. ஸோ இப்போ வந்து ஓகே நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு. நான் இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு நியூட் ஷேட் போட்டு லைட்டா அதை வந்து கொஞ்சம் டல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்கு பிகாஸ் இது வந்து ஒரு பார்ட்டி மேக்கப்ல. ஸோ அதனால நான் கொஞ்சம் பிரைட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக ஹேர் ஸ்டைல் மேக்கப்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கு. கண்டிப்பாக இந்த மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது. ஸோ கிறிஸ்மஸ் பார்ட்டி, நியூ இயர் பார்ட்டி, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு மேக்கப் ரிலேட்டடா வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோக்கு வந்து அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.